என் லேப்டாப்பில் 500 GB கிட்ட ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்புறம் படம் பாட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கிறதுனால அந்த 500 GB எனக்கு பத்த மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடை பக்கம் போயிருந்தோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஹார்ட் டிஸ்க்கு இல்லை பென்ட்ரைவ் ஏதாச்சும் கிடச்சுன்னா அதை எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோன்னா அங்கே 4-5 ஹார்ட் டிஸ்க் நமக்கு மாட்டிச்சு. இது வந்து 250 GB சைஸ் இருக்கிற நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அம்மா லேப்டாப் கொடுத்தாங்களே அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 1 TB சைஸு, அதாவது 1000 GB சைஸ் இருக்கிற ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து பிசி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆஃபீஸில் பெரிய பெரிய கம்பெனியில் வச்சுருப்பாங்கள்ல, சிசிடிவி கேமராக்குன்னு ஒரு ஹப் வச்சுருப்பாங்க. அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் இருக்குங்கள அந்த மாதிரி பொட்டி தான். இதை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இது பழைய இரும்பு கடையில் அப்படியே நமக்கு கிடச்சிது. அதனால் அப்படியே மொதலாக தூக்கிட்டு வந்தாச்சு நமக்கு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பின்னு கொடுத்துருப்பாங்க. இன்புட் பின்னு, ஆடியோ பின்னு, அந்த பின்னு இந்த பின்னுன்ட்டு. ஆனால் இந்த ஒட்டுமொத்த பாக்ஸுக்கும் நம்ம 12 வோல்ட் கொடுத்தாலே போதும், அது வந்து ஆன் ஆகிரும் போல். இந்த ஹார்ட் டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 1 TB, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1000 GB ஹார்ட் டிஸ்க்கு அதுதான். ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து கிட்டத்தட்ட 2250 GB சைஸ் இருக்கிற மெமரி எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்குறோம் தான். இந்த பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்கோடு சேர்த்து ஒரு குட்டி மெமரி கார்டு. அதாவது போன வாரம் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போனோம்ல, அப்போது வந்து ஒரு பழைய சாம்சங் ஃபோன் நம்ம கையில் கிடச்சிது. அது வந்து அங்கேயோ ஆட்டையை போட்ட ஃபோன் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு 2 GB சைஸுக்கு. ஸோ அந்த மெமரி கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் சேர்த்து ஒர்க் ஆகுதா இல்லையா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரீஸ்டோரேஷன் பண்ணி இன்றைக்கி எல்லாத்தையும் ஒர்க் ஆக வைக்கிறோம். அதுதான் அந்த வீடியோவோட டாஸ்க்கு. ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே சிடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம ஏற்றுற படம், பாட்டு, OS கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஸ்க்குள்ளே சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதுக்குள்ளே தான் நம்ம ஏற்றுற படம், பாட்டு எல்லாமே இருக்கும். தேவைன்னா ஏற்றிக்கலாம், தேவைன்னா அழிச்சிக்கலாம். சிடி கீழே ஒரு சின்ன மோட்ரு இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே அந்த மோட்ரு ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்கும். அதனால் டிஸ்க்கும் சுற்றும். அந்த டிஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு சென்சார் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ரீட் பண்ணி தரோம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற இன்ஜினியரிங் டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பித்தா நீங்கள் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் இதோட முடிச்சுக்கலாம். இதான் ஹார்ட் டிஸ்க் கேஸு. இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க்கை போட்டு அதுக்கப்புறம் USB கேபிள் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரில் மாட்டுறது மூலமாக அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம வந்து உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்துக்கலாம். அண்டு படம், பாட்டு ஏதாச்சும் ஏற்றணும், அழைக்கணும்னாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கேஸ் கண்டிப்பாக தேவை. இது பார்த்திங்களா சின்ன ஹார்ட் டிஸ்க்கானது. இந்த மாதிரி தான் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஹார்ட் டிஸ்க்கான கேஸு. சைஸ் மாறும்போது அந்த கேஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பெரிய ஹார்ட் டிஸ்க்கை உள்ளே சுருவி அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை மூடிட்டோம்னா பார்க்குறதுக்கே லட்சணமாக ஏதோ கருப்பு பெட்டி மாதிரி இருக்கும். இதுக்கு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிள் மாட்டுறதுக்கு ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. USB பின்னு, பவர் கேபிள்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம USB கேபிள், டேட்டா கேபிளை மாட்டி அதை வந்து நம்ம லேப்டாப்பில் சொரியதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்கில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்க்க முடியும். சரி, கேஸை போட்டாச்சா. இது கேஸு வந்து கடையில் வாங்கினா 1000 2000 சொல்லுவாங்க. இந்த 2 கேஸுமே நம்மக்கிட்ட கிடந்தது. அந்த கருப்பு கேஸு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வாங்கினோம். இந்த கண்ணாடி மாதிரி ஒரு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி கேஸு. அது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தது என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட கேஸ் இருக்கே தவிர இதுக்கு போட வேண்டிய டேட்டா கேபிள் இல்லை. அதனால் அதை வாங்குறதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் கடைக்கு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் மட்டுமே 200 சொல்கிறாங்கங்க. சின்ன இதுக்கு ஒரு கேபிள், அதுக்கப்புறம் பெரிய இதுக்கு ஒரு கேபிள். சரி, புது எக்ஸ்டர்னல் கேஸ் எவ்வளோன்னு கேட்டால் அது வந்து 1200 சொல்கிறான் அந்த சின்ன இதுக்கே. அப்போ பெரியதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 2000 தாண்டும் போல் ரேட்டு. சரி, நம்மக்கிட்ட தான் கேஸ் இருக்கே, இப்போதைக்கு அந்த 2 கேபிளை மட்டும் வாங்கிட்டு போவோம், வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அந்த கேஸாக நம்மளான்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்துருவோம். ரகளைகள் ஆரம்பம். என் லேப்டாப்பில் 3 டிரைவ் இருக்கும். 3மே முக்கால்வாசி ஃபுல்லான ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால தான் நான் எக்ஸ்டர்னல் கேஸ் தேடி போகிறேன். ஸோ கேஸில் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை போட்டு கேபிளை மாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி அதுக்கப்புறம் லேப்டாப்பில் மாட்டி லேப்டாப்பை பார்த்தா அதில் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கே காட்டலாங்க. இப்போ மாட்டும் போது அதில் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்க்கு காட்டணும். இது எத்தனை 250 GBயா, அப்போ 250 GBன்னு போட்டு அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்க்கை வந்து காட்டணும். அப்படி காட்டலை. அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலையா, இந்த கேஸ் ஒர்க் ஆகலையான்னு தெரில. சரி, ஓகே, ஒன்று இப்படி இருந்தாலும் நமக்கு இன்னொன்று பெரிய கேஸ் ஒன்று இருக்குல்ல, அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் பெரிய ஹார்ட் டிஸ்க் கேஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் 12 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கை மாட்டி
அதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி மூலமாக மாட்டினா தான் நமக்கு வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். இப்போ வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கை மாட்டுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து யூஎஸ்பி டு யூஎஸ்பி கேபிள், அதை சொருவி இங்கே ஒரு ஆன் பட்டன் இருக்கும், அந்த ஆன் பட்டனை மாட்டி விட்டோம்னா நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் லைட் எரியும், இந்த மாதிரி ப்ளூ கலர் எரியும். அப்படின்னா அந்த கேஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ வந்து சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கேயும் பாருங்கள், அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கே ஷோ ஆக மாட்டுக்கு, பிளிங்க் ஆகிறத தவிர அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு வந்து இதில் காட்ட மாட்டுக்கு. அப்போ இதுவும் ஒரு காரணம் அர்த்தம். ஏன்டா ஓடலனா மட்டும் விட்டுருவோமா அப்படிங்கிற போல் அந்த சின்ன ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அந்த போர்டை மட்டும் தனியாக கழட்டி ஐபி சொல்யூஷன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் கிடந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே அது யூஸ் பண்ணாமல் கிடந்துச்சு. சரி, ஏதாச்சும் டஸ்ட் அடைச்சி தூசியாக இருக்கும், அதனால் மேபி ஒர்க் ஆகாமல் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவர் கேபிளை மாட்டினா பாருங்கள். இங்கே பாருங்கள், லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இதே போல் மாட்டினப்போ லைட் எரியல, ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏதோ எரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்போ இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சின்ன ஹார்ட் டிஸ்கை தூக்கி மாட்டினேன். அதுக்கப்புறம் நம்ம மானிட்டரில் செக் பண்ணி பார்த்தா அப்போயும் நமக்கு அந்த டிஸ்க்கு காட்டலாங்க, ஒர்க்கே ஆகலை போல். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கடுப்பாகி அந்த போர்டை வந்து கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டுபிடிச்சேன். இங்கே பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு ரெசிஸ்டரை காணும், அதாவது இதையும் அதையும் இணைக்கிற ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அது வந்து பிஞ்சு போயிருக்கு. 4-5 வருஷமாக தூக்கி போட்டதுக்கு இது வந்து எல்லாம் புடிங்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு போல். சரி, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ அதை வந்து நம்ம பவர் கேபிளில் கனெக்ட் பண்ணி லைட்டு எரியுது. பட் நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டர் வழியாக பவர் போனால் தான் நமக்கு வந்து உள்ள ரீட் ரைட் ஃபங்க்ஷன் நடக்கும், அதாவது ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்கும் அப்படின்னு காட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ரெசிஸ்டர்லாம் இப்போ வாங்கி போட முடியாது, ஃபஸ்ட்டு அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணணும். அதனால் ஒரு இரும்பு எடுத்து அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒட்டி வச்சோம் பாருங்கள், ஸ்பார்க்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இப்போ பாருங்கள், பின்னாடி மானிட்டரை பாருங்கள், ஹார்ட் டிஸ்க் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. நான் சும்மா தாங்க அந்த பிஞ்சு போன இடத்துக்கு நடுவில் கரண்டியை விட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, அந்த கேஸ் பிரச்சனை போல். சரி, இப்போ நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி 250 GB தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஃபைல் இல்லை. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு வந்து இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணிடலாம். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். 250 GB நம்ம வந்து ஏதாச்சும் வீடியோ ஷூட் பண்ணுறோம், சைஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னா இதில் சேவ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு பெரிய ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நமக்கு வந்து சின்ன ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகிடுச்சு. இனி நமக்கு 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 1 TB அதை ஒர்க்காக வைக்கணும். அதுதான் மெயின் டாஸ்க்கு. சின்ன ஹார்ட் டிஸ்க்குக்கும் பெரிய ஹார்ட் டிஸ்க்குக்கும் இடையான அந்த ஒற்றுமை என்னென்னா, அந்த 2 ஹார்ட் டிஸ்க்குமே நம்ம மாட்டுற பின்னு வந்து சேமாக இருக்குது. அதாவது அந்த கேஸோட இது பாருங்கள், அவுட்புட்டை பாருங்கள், சேமாக தான் இருக்குது. அதனால் பெரிய ஹார்ட் டிஸ்க்கை தூக்கி அந்த சின்ன கேஸில் மாட்டி விட்டு அப்போ செக் பண்ணி பார்த்தோமா, நமக்கு வந்து யூஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டுது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணோம்னா அவங்க யூஎஸ்பி வந்து ஒழுங்காக மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லுது. அப்போ அதில் எதுவும் பிரச்சனை போல். அதுக்கப்புறம் பெரியதுலேயே மாட்டி பார்த்தேன், அப்போயே வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஷோ ஆகலை. சின்னதில் மாட்டினா கூட ஏதோ இந்த மாதிரி யூஎஸ்பி மாட்டுங்க அப்படின்னு காட்டுது. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் பட்டன் அமைக்கி க்ரியேட் டிஸ்க்கு அண்ட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன டிஸ்க் இருக்குது, மெயின் டிஸ்க்கு, அதாவது உங்கள் லேப்டாப்லேயே இருக்கிற டிஸ்க்கு என்னென்ன, நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்னென்ன மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் டிஸ்பிசியில் காட்டாததையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெரிய டிஸ்க் மாட்டிருக்கோம்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆஃப்லைன் டிஸ்க்கு, ரிமூவபிள் டிஸ்க்குன்னு காட்டுது. இதை கிளிக் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த பெரிய டிஸ்க்கை வந்து ஆன் ஆக்கிறதுல எதுவுமே சொல்யூஷன் எனக்கு கட்டுப்படி ஆகலை. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றுமே வரல. அதனால் பெரிய ஹார்ட் டிஸ்க்கை தூக்கி போட்டு அந்த சின்ன மெமரி கார்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வரைஞ்ச இந்த ஃபோன் எடுத்தப்போ உள்ள ஒரு மெமரி கார்டு இருந்துச்சுன்ட்டு அதை வந்து ஒர்க் ஆகுதில்லன்னு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து ஒரு கார்டு ரீடர் இருந்தால் போதும். நம்ம சின்ன வயசில் அடாப்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் மெமரி கார்டை போட்டு லேப்டாப்பில் போட்டு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம், படம் பாட்டு ஏற்றிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த ஃபோன் வந்து ரொம்ப பழைய ஃபோனாக இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு மெமரி கார்டு இருந்தது பெரிய விஷயம். சரி, போட்டு பார்ப்பான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்து சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து இந்த மெமரி கார்டு ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோட சைஸ் என்னமோ 2 GB தான், ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோல்ட்ரு வச்சுருக்காங்க. நம்ம சின்ன வயசில் ஒரு மெமரி கார்டு வாங்கினா எப்படி அந்த பாட்டு இருக்கணும், அந்த பாட்டு இருக்கணும், ஃபோல்ட்ரு போட்டால் செட் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் கனவு கண்டுட்டு இருப்போம், ஆசை இருக்கும்ல. அதே போல் இந்த மெமரி கார்டில் நிறையா ஃபோல்ட்ரு வச்சுருக்காங்க. அதோட யூசேஜ் டேட்டு பார்த்தீங்கன்னா 9/8/2018. எப்பா,
கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெமரி கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த ஃபோல்டர்லாம் உள்ளே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனு தொலைஞ்சு போச்சா இல்லை அவங்ககிட்ட இந்த ஆட்டையை போட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா பல்லாவரம் சேர்ந்த ஒன்றும் ஒழுங்கு கிடையாது. அங்கே திருட்டு போன மொபைல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன ஏதுன்னு தெரில. பட் நம்ம கையில் மாட்டிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மெமரி கார்டை சொந்தக்காரங்களுக்கு வந்து நம்ம இந்த மெமரி கார்டை கொடுத்தோம்னா அவனுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்கும். உள்ளே அவ்வளோ மெமரிஸ் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. சரி, நான் ஃபோட்டோலாம் காட்ட விரும்பலை. நான் பார்த்தேன், பட் நான் வீடியோவில் காட்ட விரும்பலை. ஏன்னா எல்லாமே அவங்களோட ப்ரைவசி, நம்ம வந்து வெளியே காட்டக்கூடாது. பட் அதில் வந்து நம்பர், அட்ரஸ் சம்திங் ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இந்த மெமரி கார்டோட சொந்தக்காரங்களுக்கு இந்த மெமரி கார்டை கொடுக்கலாம். தெரில இது எதுக்கு அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இதை ஃபார்மேட் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வர ஆசையை விட, நம்ம மெமரி கார்டு இந்த மாதிரி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு. அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஃபோட்டோ இருக்குது, மெமரிஸ் இருக்குது. அது திரும்ப கிடச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதுல்ல. அதே போல் தானே இந்த மெமரி கார்டோட சொந்தக்காரங்க இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். அந்த பெரிய ஹார்ட் டிஸ்கோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம 1 மணி நேரமாக உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒன்றுமே ஆன் ஆகலை. இதுக்கான கேஸ் ஒர்க் ஆகலையா இல்லை ஹார்ட் டிஸ்கே ஒர்க் ஆகலையான்னு ஒன்றுமே புரியலை. சரி, கேஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் அந்த பெரிய ஹார்ட் டிஸ்க் கேஸுக்கு வந்து 2000 மேலே சொல்கிறாங்க. அதை வாங்குறதுக்கு நம்மக்கிட்டலாம் காசு இல்லை. அதனால் அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம யார் கூட சேர்ந்து ஒர்க்காக வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய யூடியூபர் கூட ஒரு கொலாபரேஷன் மாதிரி பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ஒர்க்காக வைக்கிறோம். அது வந்து அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ அது யார் அந்த பெரிய யூடியூபர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ஸை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.